வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் புகழ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இன்றைய நிகழ்வுகள் வந்து பர்சனல் அப்டேட்ஸ் தான் 3 மினிட்ஸ் பேசிடுறேன். இன்றைய நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ஆஹ், இன்னைக்கு வந்து விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கலந்துட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் சாருக்கு வந்து கடிதம் கொடுத்துருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து ஆண்டுக்கு ட்வைஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து என்கிட்ட என்கொயரி பண்ணாங்க. என்கிட்ட வந்து சஜஷன் கேட்டாங்க, ஃபீட்பேக் கேட்டாங்க. நான் சொன்னேன் வந்து சூசைடு பண்ணுறவங்க எண்ணிக்கைலாம் அதிகமாகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் வந்து ஆண்டுக்கு 2 முறை நடத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து ஆண்டுக்கு 2 முறை நடத்துங்கன்னு சொல்லி கேட்டோம். ஏன்னா நீட் எக்ஸாம்ஸ் பற்றி நிறைய கோரிக்கைகள் கொடுத்தாலையும் வந்து மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, லேட்டரல் என்ட்ரி ஆப்ஷனும் கொண்டு வர மாட்டாங்க. அதனால் வெளிநாடு போய் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டரு, அப்புறம் வந்து அங்கே துப்பாக்கி சூடு நடக்கிறது, கோவிட்-19 அது மாதிரி இஷ்யூஸ்லாம் மாட்டிக்கிறாங்க. அதனால் வந்துட்டு நீட் எக்ஸாம் ஆண்டுக்கு 2 டைம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்க தான் வந்து கண்டிப்பாக 2 எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் வந்து கிளிக் பண்ணிடுவான். ஏன்னா வந்து அடுத்த வருஷம் ஒரு வருஷம் அவனுக்கு லாஸ் ஆகுது, அடுத்த வருஷம் தான் அதை எழுத முடியும். அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கேன். அதை வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க, கவர்மெண்ட் நாலேஜுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி என்கிட்ட ஃபீட்பேக்லேயே சொன்னாங்க. இது காலையில் நடந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி விவசாய குறைதீர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பர்சனலாகவே தாசில்தார்கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓஏபி ரேஷன் கார்டு வந்து தனிநபர் கொடுக்குறதுன்றாங்க. ஆனால் வந்து ஏற்கனவே பழைய நேமில் வந்து ஆதார் கார்டிலே அது லிங்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வந்து மொபைல் நம்பர் மட்டும் மாற்றினாவே வந்து வாங்கிட முடியும். அதனால வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் போனஸு, அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் காப்பீடு 5,00,000 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏரிவேல் அட்டை அதெல்லாம் வாங்க முடியும். ஆனால் அரிசி வந்து அப்படியே இலவசமாக கொடுத்துறாங்க ஓஏபி ரேஷன் கார்டுக்கு. அதை பற்றியும் ராஜலட்சுமி ஒரு வட்டாட்சியர் வந்து தெரிஞ்சு அவங்ககிட்ட பேசிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து தான் வந்தேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மண் வளத்தை வந்து மண்புழு உரம் வந்து பாதுகாக்கும். அதாவது சாயில் டெஸ்ட், சாயிலில் வந்து நல்லா பாதுகாக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாயிலில் வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் வந்து தயாரிக்கிறது வந்து அட்மா திட்டத்தில் ட்ரைனிங் கொடுன்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு கால் வந்தது. சிறந்த சமூக சேவர் அவார்டுக்கு வந்து விருதுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்க. அதனால் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலத்துறை டிபார்ட்மெண்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அனுப்ப அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறோம், ப்ரூஃப் கேட்டாங்க. ஆதார் கார்டை ப்ரூஃபாக கொடுத்து வந்திருக்கேன். அது வந்து 30ஆம் தேதிக்குள்ளே கொடுக்க சொன்னாங்க, சப்மிட் பண்ண சொன்னாங்க. அதனால் போயிட்டு சப்மிட் பண்ணிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நாளைக்கு சேலம் வந்து போகிறேன். சேலத்தில் வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். அம்மாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு பார்க்கணும். அதனால் நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. அதனால் போய் பார்த்துட்டு வரணும். அது நியர்பையில் இருக்கிற சேலம் நியர்பையில் இருக்கிற கோயில் முத்துமலை முருகன், இல்லை நியர்பையில் இருக்கிற ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சிஎம்பிஎம்க்கு கடிதம் கொடுக்குறது எல்லாமே வந்து சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை அப்டேட் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து சூரியன் புகழுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.